Hi, welcome to Tutu's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம cappuccino எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எனக்கு காஃபினாவே ரொம்ப பிடிக்கும். அது காஃபி லைட்டா இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, கோல்ட் காஃபியா இருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் காஃபினாவே ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு cappuccino ட்ரை பண்ண போறேன். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கிளாஸ்ல பால், அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இன்றைக்கி வந்து நான் ப்ரூ தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காஃபி கப் எடுத்திருக்கேன். இது என்னோடய காஃபி கப் தான். கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும், பரவாயில்ல. 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே 1 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட், நமக்கு க்ரீமியாக வரணும், அதனால் ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். இப்போ அவ்வளோதான். இது நல்லா அடிச்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நீங்கள் ஸ்பூன்லேயே அடிச்சுக்கலாம், ஆனால் ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆகும் அந்த க்ரீமியாக வரத்துக்கு. ஸோ இன்றைக்கி நான் இதை அமேசானில் ஆர்டர் பண்ணேன். எப்படி இருக்குன்னு தெரில, இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். இப்போ இதை வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்ட்டு. இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இது ஒன்றும் இல்லை, சும்மா இது ஒரு பட்டன் தான். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுற்றும். பாருங்கள், ஓரளவுக்கு கலர் மாறி இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் அடிச்சிட்ருக்கேன். இதில் பேட்ரி ப்ராப்ளமா இல்லை ப்ராடக்டே ப்ராப்ளமானு தெரியல. உள்ளே வச்சோம்னா ரொம்ப மெதுவாக சுற்றுது. இதுக்கு பேசாமல் நம்ம ஸ்பூன்லேயே அடிச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா அடிச்சுட்டே இருந்தோம்னா. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் பீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா விடாமல் அடிக்கணும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்கு. இப்போ சூடான பால் இதில் சேர்த்துடலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா க்ரீமியாக இருக்குது கேப்பச்சினோ. இது இப்போ இந்த சைடு இருக்கட்டும். சும்மா மேலே டெக்கரேஷனுக்காக அதே க்ரீமை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே கொஞ்சம் காஃபி பவுடர், கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா இது மேலே ஒரு ட்ராப் மாதிரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கடையில் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ரொம்ப ஹாட்டான கேப்பச்சினோ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். இல்லை காஃபி டே போய் நம்ம குடித்தோம்னா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம் நமக்கே தெரியும். அதுவும் இந்த லாக்டவுனில் அங்கெல்லாம் போக முடியாது. வீட்டிலே இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு செலவும் ரொம்ப கம்மி, நீங்களே பார்த்தீங்கல்ல. இது இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட போகிறேன். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் கேளுங்க. டுட்டூஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.